இதுக்கப்புறம் தான் அந்த விசாகா கமிட்டி வந்து என்ன முடிவு எடுக்க போறாங்கன்றது தெரிய வரும். இதுக்கப்புறம் இந்த கேஸ் எல்லாம் ரிசீவ் பண்ணிக்கிட்ட பிறகு இந்த சீமா கமிஷன் இவங்க என்ன பண்றாங்கன்னா, அங்க இன்டர்னலா இருக்கக்கூடிய டிஜிபி ஆபீஸ்ல இருக்கக்கூடிய இன்டர்னலான ஒரு கமிஷன் இருக்கு. இந்த கமிஷன்ல இந்த கம்ப்ளைண்ட்டை பதிவு செய்யணுமா செய்யக்கூடாதா அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. என்னோட கேள்வி என்னன்னா, இப்ப இந்த அளவுக்கு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு. சரி, இப்ப இவர் மேல கேஸ் கூட பதிவு செய்யலாம், இவரை வேலையை விட்டு கூட எடுக்கலாம். ஏன்னா இப்போ டெம்பரவரியா சஸ்பெண்ட் பண்ணிருக்கிறாங்க. பட் என்னோட கேள்வி என்னன்னா, இந்த 25 வருஷம் காலமா எந்தெந்த மாவட்டத்தில் இவர் வேலை பண்ணாரு, எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல வேலை பண்ணாரு, இது எல்லாத்தையும் ஆய்வு செய்து அங்க ஏதாவது பாலியல் குற்றச்சாட்டு வைக்கப்படுதா, இவரால ஏதாவது யாராவது பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களா, இல்ல இவர் மேல ஏதாவது லஞ்ச ஒழிப்பு கேஸ் இருக்கா, இல்ல இவர் மேல ஏதாவது பெரிய அலிகேஷன் இருக்கான்னு இதே சீமா அவர்கள் கமிட்டியே